Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.3 sixth sum. A manufacturer gets 600 liters of a 12% solution of acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 15% but less than 18%? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட 600 லிட்டர்ஸ் ஆஃப் 12% ஆசிட் சொல்யூஷன் கொண்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதாவது ஆசிட் வந்து 12% இருக்கக்கூடிய 600 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டு. இது வச்சு how many liters of a 30% acid solution must be added to it so that the acid content, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 30% ஆசிட் சொல்யூஷன் ஒன்று இன்னொன்று இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இது வந்து ஆக்சுவல் சொல்யூஷன். இந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்க, அந்த சொல்யூஷன் ஆக்சுவல் சொல்யூஷன். இந்த 30% ஆசிட் சொல்யூஷன் இருக்குது பாருங்கள். 30% அப்படி இருக்குது ஆல்ரெடி. 30% வந்து ஆசிட் சொல்யூஷன் கொண்ட எக்ஸ்ட்ராவாக அவங்கள்ட்ட என்ன இருக்குது. ஸோ அதை வந்து இந்த 600 லிட்டர்ஸ்க்குள்ள அவர் ஆட் பண்ண நினைக்கும் போது அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கணும்னா, அதோடைய ஆசிட் கான்டென்ட், அதாவது ஆசிட் கான்டென்ட் எப்படி இருக்கணும்னா 15% மேலே பட் 8% கீழே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம சேர்க்கணும், எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15% மேலே இருக்கணும், 80% கீழே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பாருங்கள் இந்த சொல்யூஷன் எப்படி போடணும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 30% ஆசிட் கான்டென்ட் தெரியாது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தெரியாது. 37% ஆசிட் கான்டென்ட்டோடைய டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெட் எக்ஸ் பி த லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன். அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து 15% கிரேட்டர் அண்ட் 18% ஸ்மாலாக இருக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. 15லேருந்து 18 15% கிரேட்டராகவும் 18% கீழேவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு இருக்குது பாருங்கள். 12% சொல்யூஷன் கூட 30% சொல்யூஷன் ஆட் பண்ணணுன்றது தான் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷனே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து கிரேட்டர் தேன் போடுறது. அதாவது 15% சொல்யூஷன் அதுக்கு மேலே இருக்குது. 15% ஆசிட், அதாவது 15% ஆசிட் கான்டென்ட்டுக்கு மேலே இருக்கும்போது 15% அதுக்கு மேலே இருக்கும். 15% எது அதிகமாக இருக்கணும், நம்ம சேர்க்க போகிறது ஆசிட் கான்டென்ட் அதிகம். 15% ஆசிட் கான்டென்ட்டோடி நம்ம சேர்க்க போகிற ஆசிடோடைய கான்டென்ட், நம்ம சேர்க்க போகிற ஆசிடு, நம்ம சேர்க்க போகிற சொல்யூஷனில் ஆசிட் கான்டென்ட் வந்து 16% 15% மேலே இருக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, 12% ஆசிட் சொல்யூஷன் இது நம்மகிட்ட நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். இது எத்தனை லிட்டர்ஸ் இருக்குது, 600 லிட்டர்ஸ் இருக்குது. 600 லிட்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் 30% ஆசிட் சொல்யூஷன் 30% ஆசிட் சொல்யூஷன். இது எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட, எக்ஸ் லிட்டர்ஸ் தெரியாது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். இப்போ இது எப்படி இருக்கணும், இந்த சிம்பிள், அதாவது பாருங்கள் இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் அந்த 15% மிக்ஸ்டு ஆசிட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும், அது இருக்கணும். ஸோ 15% மிக்ஸ்டு ஆசிட் கான்டென்ட். இது வந்து அப்போ உங்களுக்கு 600 + எக்ஸ், அவ்வளோ. அதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ அந்த ஆசிட் கான்டென்ட்டோடைய ஆக்சுவல் சொல்யூஷன் 600 + எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். 600 + எக்ஸ். இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ்க்கான கான்செப்ட்லாம் நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுதான் அங்கே 600 + 7 எக்ஸ் லிட்டர்ஸ், 600 + எக்ஸ் லிட்டர்ஸ். ஸோ இது எப்படி நம்ம பர்சன்டேஜ் எழுதலாம், 12/100. 12% can be written as 12/100. So 12/100 into அந்த நம்பர் எவ்வளோ லிட்டர்ஸ் 600. ஸோ அது ப்ளஸ் எக்ஸ் பை, ஸோ 30/100% உள்ளது இன்ட்டு எக்ஸ். திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 15/100 into 600 + எக்ஸ். இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னா, யூ கேன்சல் திஸ் 0, 2 zeros right here. ஸோ 72ன்னு வரும். 72 இங்கே வந்து உங்களுக்கு 0 கேன்சல் பண்ணால் 3x + 10 3x/10ன்னு சொல்லிட்டு வரும். greater than 15/100
இன்ட்டு 600 + x. ஆக்சுவலாக அந்த 15 கூட மல்டிப்ளையில் இருக்குது, கீழே பை 100 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. You take cross multiply right here. 720 plus 3x by 10 greater than 15 into 6 is 90. 0 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 15 உள்ள போகும்போது 15x by 100 சொல்லிட்டு இருக்கும். இப்போ you take cross multiply equal to இருக்கும்போது எப்படி cross multiply போகும் அதே போல் இதுவும் நீங்கள் cross multiply 100 into 720 plus 3x greater than 9000 10 into 9000 plus 15x சொல்லிட்டு வரும். சால்வ் பண்ணிங்கன்னா 100 உள்ளே போகும். ஸோ 72 இங்கே மொத்தம் 2 0 ஒரு 0 தட் இஸ் 30. ஸோ 72,000 ப்ளஸ் உள்ள 100 போகும், 3x இருக்குது, 300x கிரேட்டர் தேன் 3 0 ப்ளஸ் இங்கே ஒரு 0 4 0 போனால் 9 வரும். ஏன்னா 9 into 10 9000 900 into 10 இருக்குது, 9000 into 10 இருக்குது, 90,000 ப்ளஸ் உள்ள 15 ஆச்சுல 10 ஆச்சுல போகுது, இங்கே 15x இருக்குது. ஸோ 150x ஆயிடும். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டதுக்காக இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ இந்த 72 சைடில் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த 150x இந்த சைடு கொண்டு வந்துருவேன். 300x மைனஸ் 150x சிம்பிள் இதே தான். 90,000 மைனஸ் 72,000. ஸோ கிரேட்டர் தான் 300x மைனஸ் 150 தட் இஸ் 150x கிரேட்டர் தேன். இதை நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா 18,000 வரும். 18,000 வரும். ஸோ 8/150 150 அந்த அமௌண்ட் வைங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா அரௌண்டு 52 கேன்சல் பண்ணுங்கள். 3 5 15 இங்கே வந்து உங்களுக்கு 3 5 15 3 பேலன்ஸு. ஸோ அப்போ வந்து 6 பைசா 30 இருக்கும். 6 பைசா 30 இப்போ 0 தான் இருக்கும். ஸோ 0 போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் 360. தென் நீங்கள் இன்னொரு தடவை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 30 கேன்சல் பண்ணும்போது 36 into 12 36 வந்து 3 12 வந்து 36. ஸோ 3 12 1 2 தென் 0 போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸு கிரேட்டர் தேன் 120 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ தான் அந்த சம்மோட ஒரு பார்ட்டே முடிச்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மெத்தட் தான் நம்ம லெஸ் தானுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இதே தான் ஒரு 12% ஆசிட் சொல்யூஷன் அதே தான், ஒன்றும் வேறு எந்த சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. நம்ம சைனை மட்டும் தான் மாற்றுவோம். 600 liters, this is 600 liters, don't confuse. Plus 30% ஆசிட் சொல்யூஷன். ஸோ அதே தான் நீங்கள் முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே தான் நீங்களே பண்ணணும். 6 liters இந்த சிம்பிள் போட்டுங்க. லெஸ் தேன் ஏன்னு சொன்னாச்சுன்னா 18% கம்மியாக இருக்கும். நம்ம 15% உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 15%னா 120 liters மேலே இருக்கும்போது 15% மேலே போகும். பட் அங்கே கொடுத்துருந்தாங்க 18% கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உள்ள வேல்யூ நம்ம அதுக்கு மேலே சேர்க்கப்படாது, நம்மளும் ஒரு வேல்யூ தெரிஞ்சாகும். ஸோ அதை கண்டுபிடிக்காத இந்த இது. அப்போ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு 18% சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா அது 18% சொல்யூஷன் ஆச்சுலாம். அப்போ என்ன ஆகும் 600 + x தான், ஜஸ்ட்டு ஆடிங் தான் பண்ணுறீங்க. பட் 18% சொல்யூஷன் ஆட் பண்ணுறீங்க. அது வந்து 18% இந்த வேல்யூ இது என்ன வச்சுருக்கணும் குறவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம லெஸ் தான் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அதே மெத்தட் படி பெர்சன்டேஜ் எல்லாம் 12/100 போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 600. ஸோ 600 ப்ளஸ் இது ஆக்சுவலாக 30/100 into எக்ஸு. அதே மெத்தட் தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. இங்கே 18/100 into 600 + x. ஸோ இது கேன்சல். இது உங்களுக்கு 0 0 கேன்சல். 3 இங்கே வந்து ஆக்சுவலாக 12 6 72 ப்ளஸ் 3/10 3x/10 லெஸ் தேன் 18,000. ஸோ 18 into 600 + x/100 அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிப்ளை 720 + 3x/10 லெஸ் தேன் இங்கே என்ன இருக்குது 18 உள்ளே போகும்போது 6 into 18 108 2 0. ஸோ 108 2 0 ப்ளஸ் உள்ள 18 பேருக்கு அங்கே x இருந்து. ஸோ 18x/100. ஸோ it take cross multiply. ஸோ 100 into 720 + 3x. this became 10 into 10,800 + 18x. ஸோ 100 உள்ள போகும்போது 72 3 0 ப்ளஸ் 3x. ஸோ 300x லெஸ் தேன் 10. ஸோ 10,800 போட்டுக்கோங்க. 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 18 into 10 180x. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க.
நம்பர்ஸுக்கு டேர்ம்ஸை ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ இது சின்னதாக இருக்குது, அதனால் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு தரேன். இந்த நம்பர் சின்னதாக இருக்குது, அதனால் அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். 108 இது 1,88,000 மைனஸ் 72,000. ஸோ இது வந்து உங்களுக்கு 120xன்னு வரும். லெஸ் தேன் இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா இட் பிகமிங் 36,000. ஸோ 36,000 வரும். 1,80,000லேருந்து 72 குறைச்சி பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ எக்ஸுக்கு கலந்து 36,000 by 120 போட்டுக்கோங்க. ஸோ கேன்சல். திஸ் இஸ் பிகம் 3. ஏன்னா 12 3s are 36. ஸோ 300 வரும். எக்ஸ் லெஸ் தேன் 300 சொல்லிட்டு வரும். அப்புறம் நம்ம வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் என்ன எழுதணும், இது நீங்கள் 2ன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் எடுத்தது 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 தான் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get எக்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சுவலி இது என்னது லெஸ் தேன் 300. ஸோ இந்த சைடு போடும். இது வந்து கிரேட்டர் தேன் 120 வந்துருக்கு. ஸோ எப்படி போடணும், 120 கிரேட்டர் தேன் வந்துட்டான், 120 பின்னாடி போட்டு இந்த சிம்பிள் போடணும். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தேன் 120னா 120 லெஸ் தேன் எக்ஸ்ன்னு போட வேண்டியதான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கான்செப்ட் தான். ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். இதுதான் அவங்க எக்ஸோடைய வேல்யூஸ். அதாவது அந்த சொல்யூஷன் நம்ம எப்படி ஆட் பண்ணணும். ஸோ த ஆசிட் 30% ஆசிட் கான்டென்ட் must be greater than 120 liters, 120 liters and less than 300 liters. அதாவது அந்த 30% ஆசிட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்களுக்கு அது எவ்வளோ போடணும்ன்றதை தான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அது நம்மளுக்கு கிடச்சிட்டு 120 லிட்டர்ஸ்க்கு மேலே சேர்க்கணும், 300 லிட்டர்ஸுக்கு குறவாக இருக்கணும். அப்போ தான் அந்த 15% to 18% ஆசிட் கான்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதே தான் வரும். 15% மேலே இருக்கும், 18% கீழே இருக்கும். அப்படி இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா 120 லிட்டர்ஸ் மேலே அந்த 30% ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணணும். பட் 300 தாண்டிடக்கூடாது. 120லேருந்து 300க்குள்ளே எத்தனை நாளும் அந்த சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிட்டால் 15லேருந்து 18% ஆசிட் கான்டென்ட் வந்து அந்த சொல்யூஷனுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் அந்த சாம் அவங்க கேட்டிருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.